நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குஜராத்தில் லிமோத்ரா பகுதியை சேர்ந்த ரமேஷ் பாய் மேசானா ஜாஃபர்பாடி எருமைகளை மேய்ச்சல் முறையிலையும் பண்ணை முறையிலையும் வளர்த்துட்டு இருக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைब பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைब பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. बाजी है, जितना खुराक देगा इतना ही दूध निकालेगा, जितना खाना देगा उतना ही। कितना है तुम्हारे पास? क्या अभी तो एक ही है, सब तो मैसानी है, कोई देसी है ऐसा। லிமோத்ரா பகுதியை சேர்ந்த கிர்மாடு வச்சிருக்கிற அதே ரமேஷ் பாய் தான் ஜாஃபர்பாடி மெக்சானன்ற எருமைகள் வச்சிருக்காரு. கிர்மாடு வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட எருமைகள் இருக்குது. மொத்தமாக சொல்லணும்னா ஒரு 20 எருமைகள் வச்சுருக்காரு. ஜாஃபர்பாடி மெக்சானா அப்படின்ற ரகங்கள் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு எருமை வந்து பார்த்திங்கன்னா அளவான தீனி எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 14 லிட்டர் பால் வரைக்கும் தரதாக சொல்கிறாரு. எருமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதங்கள் தான் பால் இருக்கும். அப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 எருமைகள் பால் கறந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. ஒரு எருமை வந்து 14 லிட்டர் பால் கறந்ததுன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 154 லிட்டர் பால் அவங்க வெளியே விற்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கே விற்றுறாங்க, அமூல் டைரிக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் 60 ரூபான்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 150 லிட்டர் பாலை வந்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபா அப்படிங்கிற விதத்தில் கொடுக்குறாங்க. மாதம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,70,000 ரூபா செலவு எல்லாம் போக எருமையில் மட்டும் இவருக்கு 1,20,000 ரூபா கிடைக்குது. சாணம் அப்புறம் கிடை போடுற கணக்குகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த எருமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊசியே போடுறது கிடையாது, டாக்டர்கிட்ட போகிறதும் கிடையாது. எல்லாமே இவங்களே கை வைத்தியம் பார்க்குறாங்க. இவங்களே பொலிகாலைகளும் வச்சுருக்கிறாங்க. அந்த பொலிகாலைகளில் பிறந்தது தான் இங்கே இருக்கிற அத்தனை எருமைகளுமே. இங்கே இருக்கிற அதே போல் ஆளுகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பத்து ஆளுகள் தான். இவங்க அப்பா, இவங்க அண்ணன், அப்புறம் இவங்க பையன், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எருமைகளை பார்த்துக்கிறாங்க. பையன் ஸ்கூலுக்கு போன நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எருமைகளை தான் பராமரிச்சுட்டு இருக்கிறாரு. ரமேஷ் பாயோட கட்டுத்தாரையில் இருக்கிற ஜாஃபர்பாடி மெக்சானா எருமைகள் இவை தான். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட எருமைகள் வச்சுருக்காரு. எந்த எருமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷனே கிடையாது. முழுக்க பொலிகாலைகள் மூலியமாக தான் வளர்க்கப்படுது. பொலிகெடாயின்னு சொல்லுவாங்க எருமையை. பாருங்கள் எவ்வளவு இதாக இருக்குது. கிட்டத்தட்ட 11 எருமைகளில் ஒரு எப்பயுமே பாலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. எருமைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கவனிப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு குட்டை கட்டி வச்சுருக்காங்க. அந்த குட்டைகளுக்குள்ளே அப்பப்போ போய் எருமைகள் இறங்கி தன்னோட சூட்டை தணிச்சுக்குது. இந்த எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மண்ணுக்கு ஏற்ற எருமைகள். இந்த எருமைகள் தமிழகத்துக்கு செட் ஆகாது. தமிழ்நாட்டுக்கு நம்ம ஊர் நாட்டு எருமை தாங்க ஆகும். அதே போல் எருமைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொலி கெடாய்கள் இருந்தால் தான் செட் ஆகும். அப்படி இல்லைனா அந்த எருமைகள் ஊசி போட்டோம்னா 4 ஈத்தில் நமக்கு மலடாயிரும், நமக்கு நட்டம் தான் வரும். அதனால் அவங்கவுங்க மண்ணுக்கு ஏற்ற எருமை ரகங்களை வளங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய முகநூல் பக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.